ஆன்மீகம் அறிவோம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஆடி மாதம்னா அம்மனுக்கு விசேஷமான மாதங்க. அதனால் நாம் இந்த வீடியோவில் உடுமலையின் காவல் தெய்வமான அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலை பற்றியும் அக்கோவில் தோன்றிய வரலாற்றை பற்றியும் கோவிலின் சிறப்புகளை பற்றியும் பார்க்கலாம். கோவிலுக்கு போகிறதுக்குள்ளே உடுமலை அப்படின்ற பேர் உடுமலைக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. அரை சக்கர வடிவில் ஊரை காக்கும் அரணாக மலை அமர்ந்திருப்பதால் சக்கரபுரி அப்படின்னு முதல்ல அழைக்கப்பட்டதுங்க. அந்த மலையில் உடும்புகள் நிறைய காணப்பட்டதால் உடும்பு மலை அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த ஊர் காலப்போக்கில் உடுமலைப்பேட்டைன்னு ஆயிடுச்சுங்க. இக்கோவிலின் தல வரலாற்றை பார்க்கலாங்க. பல்லாண்டுகளுக்கு முன் பக்தர் ஒருவர் தாம் எங்கே செல்கிறோம் அப்படின்ற நினைவே இல்லாமல் தானாகவே காட்டுக்குள்ளே போயிட்டார். நீண்ட தூரம் போன அவர் ஒரு இடத்துல தன் நினைவு நின்னப்ப அங்கே சுயம்பு வடிவில் அம்பாள் இருக்கிறத பார்த்தாருங்க. ஊருக்கு திரும்பி அவர் காட்டில் தான் பார்த்த அம்பாளை எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி அம்பாள் இருந்த இடத்த சுற்றி வானத்தை சீரமைச்சு கோவில் எழுப்பியிருக்காங்க. இக்கோவிலின் தல பெருமை. இத்தல மாரியம்மன் பார்த்திங்கன்னா பக்தர்களின் மனக்குறைகளை தீர்க்கும் அம்பாளாக அருள்பாலிக்கிறாங்க. மாங்கல்ய மாரியம்மன் இக்கோவிலில் வருடந்தோறும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு 108 தம்பதியர்களை வைத்து மாங்கல்ய பூஜை நடத்துகிறாங்கங்க. இந்த பூஜையில் அம்மனுக்கு மாங்கல்யம் சாத்தி விசேஷ ஹோமங்கள் பூஜைகள் நடத்தி பெண்களுக்கு தாலிக்கயிறு வழங்கப்படுது. பூஜை செய்த தாலியை பெண்கள் அணிந்து கொள்வதால் அவர்கள் வாழ்வில் பிரச்சனைகள் இன்றி சிறந்து விளங்குவர் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குங்க. இந்த அம்மன் சுயம்பு மூர்த்தியாக இங்கு அருள்பாலிக்கிறார். போன வாரம் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோவிலுக்கு நாங்கள் காலையில் ஒரு 7-7:15 வந்துட்டோம். அதனால தான் காலையில் கூட்டம் இல்லை, அதுவும் கொஞ்சம் மழையாக வேறு தூரிக்கிட்டு இருந்ததுனால இப்படி இருக்குது. சாயந்தரம்லாம் நல்ல கூட்டம் வந்துருச்சுங்க. ஆடி வெள்ளினா சும்மாவா? கூட்டம் அதிகமாக தாங்க இருக்கும். நாங்கள் ஆனால் கூட்டமாக இருக்குமோ நினச்சி தான் வந்தோம். ஆனால் பரவாயில்ல, நாங்கள் ஈஸியாக நல்லா சாமியை பார்த்தோம். வாங்க கோவில்கிட்ட வந்துட்டோம், உள்ளே போகலாம். இது கோவிலின் இன்னொரு வழிங்க, சைட்டில் இருக்குது. வாங்க நம்ம முன்வாசல் வழியாக உள்ளே போகலாம். வாசல்லே நிறைய பூஜை சாமான் கடைகள் எல்லாமே இருக்குங்க. உப்பு போடுறது, எலுமிச்சம்பழம், பூ எல்லாமே அங்கே கிடைக்கும். முன்னாடி அம்மனின் சூலமும் உப்பு கொட்டுற பலிபீடமும் இருக்குங்க. அதில் நம்ம உப்பை கொட்டி வழிபடுவதன் மூலம் நம்ம உடம்பில் உள்ள வியாதிகள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. உப்பு கொட்டி வேண்டிட்டு போய் சாமியை பார்த்தாங்க. சாமி கூட்டமில் இருந்து நல்ல தரிசனம். அம்பாளை பார்த்துட்டு அப்படியே கோவிலை சுற்றி வருவோம். ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலானது 1819ஆம் ஆண்டு நாராயண பிள்ளை என்பவரால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 1827ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கோவிலில் கண் நோய், அம்மை நோய் தீரவும், திருமண தடை நீங்கவும், புத்திர தோஷம், நாகதோஷம் நீங்கிறதுக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க மக்கள். பின்னாடி இது மாதிரி ஒரு கருமாரியம்மன் சிலை வச்சுருக்காங்க. அதில் மக்கள் பால் ஊற்றி வழிபடுறாங்க. அது மாதிரி மஞ்சள் குங்குமமும் மங்களகரமான இதை குறிக்கிறதுனால அம்மனோட ஆசீர்வாதம் கிடைக்குன்றதுனால அதே அதில் கொட்டி வச்ச மஞ்சள் குங்குமத்தை நம்ம இட்டுக்கொள்வது சிறப்பு. அது மாதிரி அம்பாளுக்கு அவல், தேங்காய் பூ, சக்கரை பொங்கல் நைவேத்தியம் படைச்சு பால் கூட அக்னி சட்டிலாம் எடுத்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய நேர்த்திக்கடன், முடிகாணிக்கை எல்லாமே இங்கே செலுத்துகிறாங்க. இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற மற்ற சன்னதிகள் பிரகாரத்தில் செல்வ கணபதி, செல்வ முத்துக்குமரன், தலவருஷத்தின் அடியில் அஷ்டநாக தெய்வங்கள் இருக்காங்க. இக்கோவில் திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா பங்குனி சித்திரையில் 19 நாள் பிரதான தேர் திருவிழா நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி, நவராத்திரி, திருக்கார்த்திகை, ஆடிவள்ளி மற்றும் பௌர்ணமி நாட்கள்லையும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடக்கும். இந்த கோவிலோட தேர் திருவிழாவை பற்றிய வீடியோ லாங் வீடியோவும் போட்டிருக்கோம். நம்ம ஷார்ட்ஸ்லையும் தேரை பற்றி எல்லாமே நிறைய வீடியோ ஆல்ரெடி சேனலில் இருக்குங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். உடுமலையின் காவல் தெய்வமான அருள்மிகு மாரியம்மனை மனங்குளிர நல்லா பார்த்தாச்சு. கோவிலுக்கு சாமியை பார்த்துட்டு பிரசாதமும் சாப்பிட்டா தான் அந்த ஒரு இது முற்று பெறும். ரொம்ப சீக்கிரம் வந்ததுனால ஒன்றும் பிரசாதம் இல்லையேன்னு நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. பார்த்தா ஒரு பக்தர் ராகி கூழ் காய்ச்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தார். பார்த்தீங்களா, மாரியம்மன் மனசில் நினச்சோன்னு என்னோடய மனக்குறையை தீர்த்து வச்சுட்டாங்க.
இக்கோவில் காலை 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், திரும்ப மறுபடி மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.